இன்னைக்கு வீடியோவில் டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு பாகுபதம் தேவையில்லை, மணிக்கணக்காக நின்று கலரணுங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து இப்போ நெய் மைசூர் பாக்கு மாதிரியும் இருக்கும், ரெண்டாவது பால்கோவா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கே ரொம்ப அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு பால்கோவா மாதிரி இருக்கும். பாகு பதம், கம்பி பதம் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. இது வந்து ரொம்ப நேரம் கிளறணுங்கிற அவசியமே இல்லை. 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். அந்த கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம ஒருக்கா ஜலிச்சுட்டு செய்யும்போது அந்த ஸ்வீட் நல்லா சூப்பராக வரும். இப்போ நாம் இதை ஜலிச்சுக்கலாம். மாவு ஜலிச்சாச்சு, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காயோட விதைகள் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் வந்து 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லையும் செய்யலாம். இந்த மாதிரி பாதி ரீஃபைண்ட் ஆயில் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டினா ஃபுல்லாகவும் ரீஃபைண்ட் ஆயில்லையும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நாம் ஏற்கனவே ஜலிச்ச கடலை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடணும். இது செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு இந்த நெய்யோ இல்லை எண்ணெயோ இருந்தால் கூட போதும். நாம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நல்லா ஸ்வீட் நல்லா சூப்பராக வரும். 1/4 கப்பு நெய்யிலேயே கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம். இல்லை 1/4 கப்பு அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வாசம் இல்லாத எண்ணெயில் கூட செய்யலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விடலாம். இது வந்து நல்லா சிம்மிலேயே வச்சா தான் நம்ம கடலை மாவோட ராஸ்மெல்லாம் போய் ஸ்வீட் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து எக்காரணத்தை கொண்டு ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம வந்து சிம்லேயே தான் வச்சு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா கொஞ்சம் திக்காகி வருது, நல்லா நுரக்கட்டி வருது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மிலேயே இருக்கணும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு கலரும் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நல்லா கமன்னு மனம் வருது. இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே பவுடர் பண்ண சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததும் கொஞ்சம் கெட்டியாகும், மறுபடியும் இலகி வரும். பயப்படாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி டைட்டாகும். மறுபடியும் நமக்கு கலந்து விட மறுபடியும் இது நல்லா இலகி வரும். ஸ்டவ் வந்து நல்லா சிம்லேயே தாங்க இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ கொண்டுட்டு போக வேண்டாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சர்க்கரை சேர்த்து டைட்டானது நல்லா இலகி வருதுங்க. இப்போ நமக்கு இது மைசூர் பாக்கெல்லாம் செய்யணுன்னா கண்டிப்பாக ஒரு கம்பி பதம் வேணும். அதுக்கு நம்ம பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படணும். எப்படின்னு பாகுப்பதம் எப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு எந்த ஒரு பாகுப்பதமும் தேவையில்லை. நம்ம சுகரை வந்து பவுட்ரு பண்ணி டைரெக்டாகவே சேர்த்துருக்கோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு ஒருத்தர் கலந்து விட்டுடலாம். பால் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நான் வந்து சிம்லேயே தான் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்வீட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம்.
நான் ஒரு பிளேட்டில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு நெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம லெவல் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது லெவல் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை சூடு ஆறுனதும் நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இது ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை பீசஸ் போட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.